ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு ಕಲ್ಲುಕಿಟ್ಟ வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯೆಗೂ ಜನ ಸಮಸ್ಯೆ ಕೆಮ್ಮಿಸಿ வந்து என் தசக்கூசரதாந்து எனக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. என்னோடய ஃபேஸில் வந்து ஃபுல்லாக வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் காலையில் வந்து வீடியோ போட முடியாத ரீசனுக்காக தான் மூஞ்சி ஃபுல்லாகவே வீங்கி கண்ணெல்லாமே வந்து வீங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு சைடு என்னன்னு தெரியல, கை கால் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து அலர்ஜி மாதிரி ஆகிட்டுருக்கு. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். சுத்தமாக என்னால் முடியல. கை ஃபுல்லாக வந்து வீங்கி ஒரு மாதிரி, இங்கே பாருங்களா, தெரியுதான்னு தெரியல, இந்த கழுத்துக்கிட்ட எல்லாமே ஃபுல்லாக வந்து இங்கே பாருங்கள் அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. ரொம்ப வந்து அலர்ஜி ஆகிட்டு சுத்தமாக என்னால் ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது. காலையிலேருந்து கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து திருப்பி ஆகிடும். எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு சொல்கிறதுக்கு பதிலாக சாரி, இன்றைக்கி என்னென்னா நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நான் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்கவும் சரி நம்ம வந்து அதுக்காக ஒரு வீடியோவை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவங்க வந்து ஒரு வீடியோவாக வந்து போட்டுட்ருக்கேன். ஐயோ சவுண்டு கேட்டுட்ருக்கு, உங்களுக்கு தெரியுமா? நான் கதவை மட்டும் சாய்ச்சிட்டு வந்துடுறேன், இருங்க. சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. ப்ளீஸ், நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன், இருந்தாலும் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா திருவிழா இல்லைங்களா, அதனாலே வந்து நிறைய வாட்டி இது பண்ணுறாங்க. நான் நாளைக்கு கூட வந்து இங்கேருந்து சாமியை வந்து திருவிழாவுக்கு கொண்டுட்டு போனதை நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்ல நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கான வந்து விலாக் தான் இது. அதனால் ஒருத்தவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டினே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட அதுக்கான விளக்கத்தையும் நீங்கள் கேட்ட டவுட்டுக்கு நிறைய வந்து நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய நம்ம பேசி உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இப்போ வந்திருக்கேன். நான் என்ன தமிழ் பொண்ணா, ஒடியா பொண்ணா, இல்லை வீடியோக்காக நடிக்கிறீங்களா அப்படின்னலாம் சில பேர் வந்து கேட்டிருக்கீங்க. அதுக்கான மெயின் ரீசன் வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன். நான் வந்து தமிழ் பொண்ணு தான். நிறைய வாட்டி வந்து சொல்லிட்டேன், யாரும் வந்து நம்பவே மாட்டேன்றாங்க. பட் இப்போ வந்து உங்ககிட்ட நான் வந்து காட்டுறேன், இருங்க. என் ஆதார் கார்டு, பழைய ஆதார் கார்டு இருக்குது, நான் அதை காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் தெரியுதுங்களா? தமிழ்நாட்டில் போய் ஆதார் கார்டு என்னால் பண்ண முடியுமா? இங்கே பாருங்கள், இது சின்ன வயசில் எடுத்துருக்குது. அட்ரஸ் கூட இருக்குது, தெரியுங்களா? இங்கே பாருங்கள், உல்ட்டாவாக இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. கொத்தூர் அட்ரஸில் வந்து லக்ஷ்மப்பா என்னோடய அப்பா பேர். டோர் நம்பர் வந்து 5/186 கொத்தூர் மூக்கண்டப்பள்ளி. போஸ்ட் வந்து மூக்கண்டப்பள்ளி, ஹோசூர், மூக்கண்டப்பள்ளி கிருஷ்ணகிரி, தமிழ்நாடு 635125 பின்கோட் நம்பர். இங்கே பாருங்கள், தமிழ்லேயே வந்து எல்லாமே எழுதியிருக்கு பாருங்கள். இதை விட நான் உங்களுக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. தமிழ் எழுத்து தானே இது நான் தான். அதுக்கப்புறம் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். என்னோடய லாங்குவேஜ் வந்து ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் 6 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி. என்னோட மெயின் ரீசன் வந்து எங்கள் வீட்டில் வந்து பியூர் தமிழ் நாங்கள் பேச மாட்டோம். நாங்கள் பேசுறது வந்து கொச்சை தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன சாப்பிட்றீங்க, நான் வந்து எங்கள் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். கொஞ்சம் ஸ்லாங்கில் நான் வந்து என்னோடய லாங்குவேஜ், என்னோடய வீட்டில் நாங்கள் எப்படி பேசுகிறோமோ அதை மாதிரி நான் உங்களுக்கு வந்து பேசி காட்டுறேன். இப்போ அது பேருக்கு அது கொஞ்சம் புரியாது, ஆனாலும் அது தமிழ் தான். ஓகே, நான் பேசுகிறேன். யாரும் இதை வச்சு கிண்டலெல்லாம் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? அதனால தான் நான் வந்து எனக்கு தமிழ் அந்த அளவுக்கு வந்து பேச தெரியலையா, இல்லை உங்களுக்கு அது புரியலையா, இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு எனக்கே குழப்பமாயிடுச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீ எல்லாம் ஒரு தமிழ் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான விளக்கத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதார் கார்டும் நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன். இப்போ வந்து என்னோடய ஸ்லாங்கில் நான் வந்து பேசுகிறேன், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், வாங்க உட்காந்து தின்னலாமோ. என்ன தின்றீங்க? நான் வந்து சாப்பாடு தின்னணும். நான் போய் ஊருக்கு போயிட்டு வந்துடுறோம், சரிண்ணா? ஊருக்கு போயிட்டு அங்கே என்னமனா சுற்றிக்கணும், என்னமனா வாங்கிக்கணும், வந்துடலாம், ஓகேண்ணா? இதுதான் எங்களோட ஸ்லாங், ஓகேங்களா? நான் இப்போ சொன்னது என்னென்னா, சரி நான் சாப்பிட போகிறேன், எனக்கு பசிக்குது, அதுக்கப்புறம் நான் வந்து எங்கேயாவது வெளில போய் சுற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன்.
இது எங்களோட ஸ்லாங் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தமிழ் விட. இதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க மாதிரி இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். அதனால் நாங்கள் வந்து எங்களோட கேஸ்ட் வந்து வன்னியர், ஓகேங்களா, வன்னியர் கிரவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். எனக்கு கேஸ்ட் முழுக்க எப்படி தெரிஞ்சிருக்கும் நீங்களே சொல்லுங்கள். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கப்பா. இன்னும் எவ்வளோ தான் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறது நான் தமிழ் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து கயிற்றுல எதுக்கு இந்த தாயத்து கட்டியிருக்கீங்க, என்ன ரீசன், என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. நான் வந்து என்னோட இதுக்காக கட்டியிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப அதிகமாக பயப்படுறேன் அப்படின்றதுனால பயத்துக்காக கட்டியிருக்கேன், ஓகேங்களா. மற்றபடி இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நிறைய வாட்டி பயந்து பயந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது. உங்களுக்கே தெரியும், எனக்கு நிறைய உடம்பு சரியில்லாமல் ஆகுது, நிறைய தலைவலி வருது, சும்மானாவே வந்து செலவுகள் ஆகிட்டே இருக்குது. அப்படின்றதுனால நான் வந்து தாயத்தை கட்டினிருக்கேன் இது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு டவுட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சாரீ வாங்கியிருந்தீங்கல்ல, எதுக்கு இவ்வளோ சாரீ வாங்கியிருந்தீங்க, ஏன் இவ்வளோ சாரீ? எல்லாமே சாரீ வந்து எனக்கு கிடையாது. சரண்யா அக்கா வந்து 1000 rupees கொடுத்துருந்தாங்க. நான் அவங்க வந்து நீ வாங்கி வச்சுக்கோப்பா, நான் வந்து உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து என்கிட்ட இருக்கல, மாமியார்கிட்ட வாங்கி தான் நான் வந்து அக்காவுக்கு வந்து 1000 rupees 5 சாரீ வந்து வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு மாமியாருக்கும் சேர்த்து 2 பேருக்கும் சேர்த்து வந்து நாங்கள் வாங்கினோம், ஓகேங்களா. அந்த சாரீஸ் எல்லாமே நாங்கள் வந்து மாமியாருக்கும் ஆகட்டும் எனக்கும் ஆகட்டும் நாங்கள் வந்து பங்கு போட்டுட்டோம். இப்போது இந்த பீரோவில் இருக்கிறது மட்டும் என்னோடது ட்ரெஸ் சாரீஸ் எல்லாமே மட்டும் மாமியாருக்கு வந்து தனியாக அவங்களுக்கு நான் வந்து பிரித்து கொடுத்துட்டேன். அவங்களுக்கு என்னென்ன புடவை வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் அவங்களுக்கு காட்டுறேன் அவங்களுக்கு நான் எவ்வளோ இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இது வந்து டெய்லி வேர் பண்ணுறதுக்கு அதை நான் வாங்கினது வந்து எங்கேயாவது மார்க்கெட்டுக்கு இப்போ போகிறேன் அப்படின்னா, சும்மா பாலிவுத்தா போகிறேன் இல்லைங்களா, அதுக்காக நான் வந்து கட்டிட்டு போகிறேன். இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னாலும் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு காட்டன் புடவை கட்டிட்டு போகிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி கட்டிக்கிட்டு போகிறதும் எனக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் முழுக்க நான் வந்து கொஞ்சம் சிஃபன் சாரீஸ் மாதிரி காட்டன் இல்லாமல் கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வெயிட் இல்லாத மாதிரி நான் வந்து வாங்கணும் போடணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதுதான் நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். இது டெய்லி வேர்க்கு தான். நாங்கள் வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கே தெரியும் காட்டன் சாரீ தான் இங்கே கட்டுவோம். ஏன்னா தலையில் முக்காடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வீட்டில் இருக்கும்போது தான் முக்காடு போட மாட்டேன். மற்றபடி வெளியில் போகிறோமோ இல்லை வந்து யாராவது கூப்பிட்றாங்களோ அப்படின்னா, அப்போது யாராவது வந்துடுறாங்க அப்படின்னா தலையில் முக்காடு போடணும். அதுவே நம்ம வந்து நான் வாங்கிட்டு வந்த எல்லா சாரியுமே வந்து 200, 180, 190 இதுக்குள்ளே மட்டும்தான் நான் வந்து புடவை வாங்கியிருக்கேன். ஒரு 2-3 புடவை மட்டும்தான் வந்து 400க்கு வாங்கினேன். 2 புடவையோ, ஆமாம் 2 புடவை தான் வாங்கினேன் 400க்கு மட்டும். மற்ற எல்லாமே வந்து ஃபுல் லோ பட்ஜெட்டில் தான் வாங்கினேன். உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். மேக்ஸிமம் அந்த சாரீஸ்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ப்ளவுஸு எல்லாமே சேர்த்து மேக்ஸிமம் ஒரு 5000 ரூபாய் இருக்கும். ஏன்னா ப்ளவுஸ்க்கே வந்து 2000 ப்ளவுஸு பாவாடைக்கு சேர்த்து வந்து 2000 சில்லரை வந்துடுச்சு. இன்னும் மிச்சம் இருந்தது வந்து ஒரு 4000க்கு நான் வந்து புடவை எடுத்திருப்பேன். மற்றபடி 4000 நம்ம வந்து ஒரு 3 புடவை எடுத்துருக்கலாம், நல்லா கிராண்டாக இருக்கிற புடவை 4000க்கு. அந்த மாதிரி எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வந்து எடுத்தேனே, ஓகேங்களா. அதனால தான் இது பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குறீங்க, இதில் வந்து ப்ளவுஸ் இருக்கா, சாரியில் ப்ளவுஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வித்தவுட் ப்ளவுஸ் தான் வந்து இதில் வந்து ப்ளவுஸ் கிடையாது. இடையில வந்து ஸ்டிச் வந்திருக்கும் அப்படின்றதுனால அவங்க வந்து 200க்கு விற்கிறாங்க. அதே கிளாத் வந்து ஸ்டிச் இல்லாமல் இருக்குது அப்படின்னா 480, 500, 550 அந்த மாதிரி கூட இருக்குது. நிறைய பேர் கேட்குறீங்க எங்களுக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நெக்ஸ்ட் வாட்டி வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து லைவ் போடுறேன். அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கூட நான் வந்து உங்களுக்கு பார்சல் போட்டு விட்றேன், ஓகேங்களா. என்னோடய இன்ஸ்டாகிராம் வந்து ராதா பொண்டா 583 அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அனுப்ப முடியுமான்னு கேட்டிருக்கேங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் அனுப்புகிறேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய என்ன டவுட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எப்படி இன்னொரு கொஸ்டின் ஏதோ கேட்டாங்க, எனக்கு அது ஞாபகம் இல்லை, சரி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணா எப்போ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா வந்து எனக்கும் தெரியல, ஆகஸ்ட் மந்த் வர்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஆகஸ்ட் மந்த் வர்ற மாதிரி டவுட்டு தான். மேபி டிசம்பர் அந்த மாதிரி தான் வருவாங்க.
அதனால் சொல்ல முடியாது. அவங்க மேபி ஆகஸ்ட்டாக வரலாம், இல்லைன்னா டிசம்பர் இல்லைன்னா நவம்பருக்குள்ளே வந்துடுவாங்க. ஓகேங்களா? அப்போ தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பீரோவோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நெட் கேஷ் வாங்கியிருந்தோம் அப்படின்னா 13,000 வந்திருக்கும். நம்ம வந்து கூடுதலாக வந்து சேர்த்து இது பண்ணுறோம் அப்படின்னா 13 + 2,000. ஆமாம், 2,000 சேர்த்து 15,000. ஏன்னா நம்ம வந்து 1 மந்த் இப்போ வந்து நீங்கள் வந்து 2 மாதத்துலேயே நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகிடும். மேபி ஒரு 500க்குள்ளே அந்த மாதிரி ஆகிடும். நம்ம அந்தளவுக்கு வேணாம், இன்னொரு 3 மாதம் வரைக்கும் நம்ம ஒரு 4-5 மாதம் வரைக்கும் கட்டிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஒரு வேளை நான் மறந்துட்டேன்னா என்னன்னு தெரியல. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் வந்து ஞாபகம் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு சிஸ்டர் வந்து சரண்யா அக்காவுக்கு வந்து லெக்குக்கு வந்து கட்டியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த இலை. அதோட வந்து பிருங்கராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தமிழில் வந்து கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை நான் ஹேர் கூட போட்டிருப்பேன். அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இங்கே இன்னும் வரல. நான் வந்து ஹேர் ஆயில் பண்ணுறதுக்காக நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து பிருங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்களாவே அதோட இலையை வந்து உங்களுக்கு யூடியூப்லேயே ஷோ ஆகிடும். நீங்கள் வந்து வரப்பு நிறைய அதிகமாக தண்ணி இருக்கிற இடத்துல பாருங்கள், அது வந்து கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பட் அதில் வந்து அதிகமாக வந்து யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்காக வந்து இதுக்கு மேலே கட் பண்ணுற ப்ளவுசஸ் ஆகட்டும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா கார்த்திகா சிஸ்டர் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போது நான் வந்து சுத்தமாக வீடியோவே எடுக்கலை. ரொம்ப வேலையாக இருந்துச்சு. அந்த டைம்லேயும் நீங்களே எனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து கொஞ்சம் மைண்ட் சரியில்லாமல் சரண்யாக்கா வீட்டுக்கு போய் நிறைய கொஞ்சம் இஷ்யூஸாக அந்த மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்கை பற்றி கேட்கலாம் தாராளமாக. நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். எல்லா டவுட்டுக்குமே வந்து நான் வந்து கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஏதாவது சொதுப்பே இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. நிறைய பேர் வந்து கேட்டது என்னென்னா, அந்த சாரியை பற்றி தான் நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க. ப்ளவுஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளவுஸ் கிடையாது. ஓகேங்களா? அதோட ரேட் வந்து 200. ஷிப்பிங் சார்ஜர் வந்து அதிகமாக வரலாம். அதனாலே வந்து நான் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் பண்ணலை. அதனால தான் உங்களுக்கு அது ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு நான் வந்து பார்சல் பண்ணி அனுப்புகிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களோட டவுட்ஸ்க்கு எல்லாமே நான் கிளியர் பண்ணேன்னா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் வந்து மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லணும். அப்போ தான் நான் வந்து பேசுகிறது வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், பாய் எல்லாருக்கும். குட் நைட் எல்லாருக்கும். லேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஐம் சாரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் எல்லாருக்கும். குட் நைட் எல்லாருக்கும்.